ஹரியானால அம்பாலா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 4 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா போர்வெல்ல விழுந்துருச்சுங்க. அதாவது ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து தண்ணி வந்து அவங்க கிணத்துக்கு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல ஒரு வறண்ட கிணறு இருக்கு அவங்க காட்டுல, அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாய நிலத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஹரியானால அந்த விவசாய நிலத்துல தண்ணி இல்லாதனால ஒரு பெரிய ஒரு போரை போட்டுங்க. 100 அடி 150 அடிலாம் கிடையாது, ஒரு 500 அடி கிட்ட இருக்க போரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை 350 அடியில சிக்கி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவும் இருக்கு. ஒரு சில நியூஸ் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து 220 அடி தான் அப்படின்றதே சொல்றாங்க. அந்த 4 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா மூடி இருந்த அந்த ஒரு போர்வெல்ல விழுந்து உள்ள வரை மாட்டிட்டு, அதுக்கப்புறம் 21 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை திரும்பவும் மீட்டு எடுத்திருக்காங்க. என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு? இதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ ஒரு விஷயம் நம்ம கேட்ட மாதிரியே இருக்குது இல்லையா? 6 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இதே மாதிரி தான் நடந்துச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும், சுஜித்னு ஒரு குழந்தைங்க. சுஜித்னு ஒரு 2 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா 80 மணி நேரம் போர்வெல்குள்ளேயே இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் வந்து இது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான். என்ன ஆச்சுன்னா வந்து இதெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ஒரு தனி டீம், இந்த மாதிரி பேரிடர் மீட்பு குழு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு ஸ்மெல், கெட்ட ஸ்மெல் வந்திருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்தா அந்த குழந்தை அந்த ஒரு போர்வெல்குள்ளேயே டீகம்போஸ் ஆகப்பட்டிருக்கு. அதாவது மக்கி போட்டிருக்கு. இந்த மாதிரி அந்த குழந்தையை எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா வந்து இறந்த நிலையில் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. உண்மையாலுமே இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து இந்த வீடியோல எண்டு வரையும் நீங்க நான் அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். கவர்மெண்ட் அந்த மாதிரி அந்த விவசாய நிலத்துக்காரங்க அவங்க எல்லாத்தையும் தவிர நம்மளும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்பாலா அப்படின்னு ஒரு ஹரியானா டிஸ்ட்ரிக்ட்ங்க. அதாவது ஒரு குழந்தை 4 வயசு குழந்தை, அதே மாதிரி அவங்க அப்பா 2 பேரும் அவங்களோட விவசாய நிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிர்வைர் சிங் அப்படின்றவங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவோட பேர் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சித். அவங்க அப்பாவும் அந்த குழந்தை என்ன பண்றாங்க, அவங்க தாத்தாக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா தாத்தா காலையில இருந்து, அதாவது 4 மணில இருந்து 8 மணி வரையும் வந்து தோட்டத்துல வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு 6:30 போல வந்து அந்த தாத்தாக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது தாத்தா வந்து சாப்பாடை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. அடுத்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பக்கத்து தோட்டத்துல போய், அதாவது அந்த தோட்டம் அவங்களுக்கு இருக்கு, பக்கத்துல வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஒரு போர்வெல், பெரிய ஒரு போர்வெல் இருக்கு. அந்த தோட்டத்துல போய் விளையாண்டு இருக்கு. அந்த தோட்டத்துல இருக்க அந்த பெரிய போர்வெல் இருக்கும் இல்லையாங்க, அந்த போர்வெல்ல பாத்தீங்கன்னா வந்து வைக்கப்புள்ள போட்டு மூடி வச்சிருக்காங்க. எந்த ஒரு கவர் இல்ல, ஸ்டீல் பாட்டில், எந்த ஒரு இண்டிகேஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வைக்கப்புள்ள போட்டு மூடி வச்சிருக்காங்க. சும்மா நடந்து போனா கூட உள்ள விழுந்துற மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போர்வெல் நம்ம போடுற மாதிரி, நம்ம சென்னை சைடு எல்லாம் போடுற மாதிரி, தமிழ்நாட்டுல போற மாதிரி சின்னதா தான் இருக்காது. அதாவது இன்ச்சஸ் வந்து அதிகமா இருக்குங்க. 8 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி கூட போர்வெல் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா தண்ணி வந்து அங்கெல்லாம் வந்து வறண்ட ஏரியாவா இருக்கும். அதாவது வந்து ராஜஸ்தான் இந்த மாதிரி, ஹரியானா இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சோ அந்த மாதிரி வந்து போர்வெல் மூடி வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை என்ன ஆகும்னு பார்க்க போயிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த குழந்தைய வந்து எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்கனாவே ஒரு விஷயம் பண்ணாத, ஒரு விஷயம் மூடி மறைக்கிறோம் அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்க குழந்தை மனப்பான்மை வந்து ஆசைப்படும் இல்லையா? அதே மாதிரி இந்த குழந்தையும் அந்த வைக்கப்புள்ள போட்டு மூடி வச்சிருக்க இடத்த போய் என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்க போயிருக்கு. போனது என்ன ஆச்சுன்னா வந்து அந்த குழந்தை ஸ்லிப் ஆகி அந்த போர்வெல்குள்ள விழுந்துருச்சுங்க. அந்த போர்வெல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். போரை வந்து ஃபுல்லா ட்ரில் பண்ணோன்னு அதுல பைப்பை போட்டு நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த பைப் வந்து அடியில வரையும் போகும். அடியில போகும்போது அதுல பாதி போர்வெல்ல பாத்தீங்கன்னா அந்த ஊத்து தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணியும் ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ போர்வெல்குள்ள விழுந்த அந்த குழந்தை வந்து பெரிய ஒரு சத்தம் போட்டிருக்கு. அந்த சத்தம் போட்டோன்னே என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இந்த அப்பாவும் அவங்க தாத்தாவும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த இடத்துல இல்லையா, நம்ம போர்வெல்ல விழுந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. உடனே வந்து போலீஸ் கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்து ஹையர் அபிஷியல்ஸ்க்கு அலர்ட் பண்றாங்க. அந்த சிட்டியோட கமிஷனரே வராரு. வந்து ஓவராலா ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாரு. அது என்ன மெஷர்மெண்ட் கேட்டீங்கன்னா, இந்த போர் பாத்தீங்கன்னா 250 அடிக்கும் மேல 6 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெத்து வந்து இருக்கு அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாரு. சோ இதை வந்து ஈஸியா நம்ம மீட்க முடியாது. இன்னொரு பேரிடர் மீட்பு பணி குழு வேணும் அப்படின்றதையும் வந்து அலர்ட் பண்றாரு. அவர் வந்து பேரிடர் என்டிஆர்எஃப் ஃபோர்ஸ், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து வராங்க. இந்தியன் ஆர்மியும் கூட வராங்க. எஸ்டிஆர்எஃப் வராங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். நிறைய பணிகள் வந்து வந்திருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து 2009ல இருந்து 2019 வரையும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர்வெல்ல விழுந்திருக்காங்க.
அதாவது இந்த போர்வெல் பாத்தீங்கன்னா வந்து அன்ஐடென்டிஃபையா இருக்கும், அது க்ளோஸ் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணாம இருக்கும். அந்த மாதிரி இந்தியால மட்டும், அதாவது முக்கியமான ஒரு ஃபேக்ட் இது, இந்தியால மட்டும் 30 மில்லியனுக்கு மேல இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைட் போர்வெல்ஸ் இருக்காம். எந்த ஒரு ரெக்கார்ட்லயும் இல்லாம, மூடப்படாம, எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம நிறைய போர்வெல்ஸ் வந்து இருக்காமா. ஸோ நினைச்சு கூட பார்க்க முடியாத போர்வெல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்தியால இன்னும் நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட ஓப்பன்ல தான் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கும் உள்ள எல்லாம் விழுந்தாங்கன்னா வந்து குழந்தைங்க திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல இதுவரையும் மேக்சிமம் சுதிச்சுன்ற பையன் மட்டும்தான் விழுந்தாரு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது வந்து அவங்க வந்து எடுக்கும் போதும் அந்த 80 மணி நேரம் செலவு பண்ணி எடுக்கும் போதும் நம்ம காப்பாற்ற முடியல. அந்த போர்வெல் பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 100 அடி தான். ஆனா இந்த போர்வெல் பாத்தீங்கன்னா 220 அடிங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இது வந்து ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு மேல, நியர்லி ஒரு 1/4 கிலோமீட்டர். ஒரு சில பத்திரிகைகள்லாம் பாத்தீங்கன்னா 350 அடின்னு சொல்லுது. என்ன ஃபேக்ட்ஸ்ன்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா, ஒரு 2 நாள் போனா நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ உள்ள விழுந்தோடனே வந்து என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வந்து விஷுவலா லொகேட் பண்றாங்க, எந்த இடத்துல கரெக்டா இருக்கு அப்படின்றத. தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கா, இல்ல கொஞ்சம் ஏதாவது நடுவுலயே மாட்டி இருக்கா அப்படின்றத லொகேட் பண்றாங்க. லொகேட் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த குழந்தை விழுந்திருக்க அந்த இடத்துல 2 ஊத்து இருக்காங்க. அதாவது வந்து அந்த குழந்தை விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி அந்த குழந்தைய வந்து ஃபில் பண்ணி போயிட்டே இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குளத்துல வந்து ஒரு குழந்தை மூழ்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? தத்தளிச்சுட்டே இருக்கும், அங்கங்கே இடம்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு குழாயில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை சிக்கிக்கிச்சு. மேல ஊத்து மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. என்டிஆர்எஃப் என்ன பண்றாங்கன்னா வந்து கை தெரியுது, கையை வந்து நிறைய வீடியோஸ்லாம் அதெல்லாம் வந்து விட்டுருந்தாங்க. அதாவது அந்த குழந்தை வந்து உள்ள வந்து அந்த குழந்தைய உள்ள அந்த கேமரா வச்சு உள்ள போறது, அந்த கையை பிடிக்கிறது, தூக்குறது எல்லாத்தையுமே வந்து வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டிஆர்எஃப். என்னாச்சுன்னா, அந்த குழந்தையோட கை தெரியுது, கை எல்லாமே வந்து ஊர்ன நிலையில இருக்கு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது வந்து ஆரம்பத்துல உள்ள விழுந்தோடனே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு 6:30லிருந்து 8:30 வரை அந்த குழந்தை சவுண்ட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சவுண்ட் போறதை நிறுத்தி இருக்கு. ஸோ நிறுத்தின உடனே என்ன ஆச்சுன்னா வந்து அந்த கையை பிடிச்சி லேசா தூக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா தோல்வி, அதாவது 3 தாட்டிக்கு மேல தோல்வி விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வழியா 21 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது வந்து அடுத்த நாள் விடியற் காலையில பாத்தீங்கன்னா 4:30க்கு அந்த குழந்தைய மீட்டு எடுத்துட்டாங்க. மீட் எடுத்தோடனே என்ன ஆச்சுன்னா வந்து அந்த குழந்தைய பக்கத்துல இருக்க அம்பாலா, ஹரியானால இருக்க அம்பாலா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறாங்க. சேர்த்தோடனே அந்த குழந்தை பிராட் டெட் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்றாங்க. குழந்தைய கொண்டு வரதுக்கு முன்னாடியேவும் அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்றாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இது வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபால்ட் தான். ஏன்னா வந்து அந்த அந்த ஒரு ஓப்பன் போர்வெல்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கூட இல்லாம அந்த வைக்கப்புல போட்டு மூடி இருக்காங்க. அந்த ஏரியால இருக்க அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட்டும் இதை கண்டுக்கல. அந்த ஏரியால இருக்க அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுருக்காங்க. எப்பயுமே போர்வெல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கவர்மெண்டோட பாலிசி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குங்க. கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ், இந்த லோக்கல் இருக்க கவர்மெண்ட் கூட வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா வந்து திருநெல்வேலியில 2014, 2015 வெள்ளூர்ல 35 அடியில விழுந்த குழந்தை, அந்த குழந்தை வந்து மீட்டதுக்கு அப்புறமே இறந்துருச்சு. அதே மாதிரி 2018, அதாவது நாகப்பட்டினில விழுந்த குழந்தை, அது 18 அடி தான். 18 அடியில இருக்க ஒரு பள்ளத்துல வந்து அவங்க சிட்டில விழுந்துருச்சு. அதுல வந்து அந்த குழந்தைய முழுமையா மீட்டு எடுத்துட்டாங்க. திருச்சியில தான் மிகப்பெரிய ஒரு சம்பவம். சுதீப் வில்சன் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை ரொம்ப பெரிய டெப்தான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. நியர்லி 100 அடி, 60 to 100 அடியில வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு அந்த குழந்தைய மீட்டெடுத்துக்காக எவ்வளவோ விஷயங்கள், அதுக்காக படம்லாம் கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா அந்த குழந்தை எடுக்கும் போதே டீகம்போஸ் ஆன நிலையில எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது உண்மையான இந்த விஷயத்துல கோர் ப்ராப்ளம் ஜிபிஎஸ் டேக் இருக்கணும், வெல் மெட்டல் கேப்ல இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும், அதாவது அந்த போர்வெல்லே பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் 2-3 மாசத்துக்கு முன்னாடி இது ஓப்பன்ல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களும் அதாவது ரிப்போர்ட் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூட நிறைய போர்வெல் பாத்தீங்கன்னா மூடாம இருக்குங்க. தமிழ்நாட்டுல எந்த இடத்துல எந்த போர்வெல் வந்து போர் பாத்தீங்கன்னா வந்து மூடாம இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு குற்றம். நீங்களோ நானோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாலும் கண்டிப்பா அதை ரிப்போர்ட் பண்ணணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு பட்டுச்சுனாலும் அது கண்டிப்பா தெரிவிச்சே ஆகணும். இதுதான் இந்த வீடியோல முக்கியமா நான் சொல்றதை கேட்டுக்கிறது. நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா? அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமானிய மக்கள் இதுக்கான சாமானிய ஒரு மனிதனும் இதுக்கான காரணம் அப்படின்றதுனால என்ன தெரியுமா? 3 மாசத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள், சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும், வைக்கப்புள்ள போலதான் மூழ்கிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. அதாவது இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஹரியானா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுல நார்த்தை விட அதிகமான போர்வெல்ஸ் இருக்கு.
அதையும் இன்னும் நெறைய போர்வெல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாம மூடாம இருக்குங்க. ஸோ நீங்க நெனச்சு பாருங்க, மழை காலத்துல அதாவது சாதாரண ஒரு குழந்தைங்க இந்த போர்வெல் இந்த மாரி நெறைய பதுங்கு குழிகள் இதெல்லாம் வந்து மூடாம இருந்து, அங்க போய் மாட்டிக்கிட்டா எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு. திருச்சி வரையும், அதாவது அம்பாலாலருந்து திருச்சி வரையும் இந்த மாரி நடந்த நெறைய சம்பவங்களுக்கு அதாவது இங்க இருக்க ஒரு சாமானிய மக்களும் எனக்கான ஒரு காரணம், அதாவது ஒரு காரணம்ன்றது எனக்கு தோணுது. அதாவது ஐடென்டிஃபை பண்ணி அங்க ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துமே, ரிப்போர்ட் பண்ணாம இருக்க அந்த மனிதர்கள மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ இது மிகப்பெரிய ஒரு இழப்புன்ற மாரி தோணுது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு யங்கர் ஜெனரேஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதா வந்து அந்த குழந்தை எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா வந்து இந்த கவர்ன்மென்ட்டோட ஒரு சிஸ்டம் இதனால நெறைய உயிர்கள் போறத பார்த்தா நெனச்சா உண்மையாலுமே கஷ்டமா இருக்கு. இந்த விஷயங்கள உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.